ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு 2-3 மாதம் ரொம்ப சூப்பராக போகுது, அதுக்கப்புறம் கிராஜுவலாக ஸ்லோவாகிடுது. இதே பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. உங்களுக்கும் இருந்துச்சுன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். பிஸ்னஸ் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அதிக பணம் வந்துச்சு அப்படின்னாக்கா உடனே உங்கள் லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ண பார்க்காதீங்க. புது வீடு வாங்கலாம், புது கார் வாங்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த பணத்தை திருப்பி உங்கள் பிஸ்னஸ்லேயே ரீஇன்வெஸ்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ உங்கள் ஃபேமிலி மெம்பரையோ உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துக்காதீங்க. இது லாங் டேர்முக்கு சரிப்பட்டு வராது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது 10 ப்ராடக்ட் நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் ஆரம்பித்த உடனே 10 ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு மாதம் எது அந்த 10ல் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டோ அந்த 2 ப்ராடக்ட் மட்டும் லான்ச் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் சேர்ந்து அடுத்த 2 ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி பண்ணும்போது எங்கேயாச்சும் நடுவில் தப்பு வந்துச்சுனாக்கா உங்களோட மேஜர் லாஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் பணம் மட்டுமே ஒரு குறிக்கோளாக இருக்கக்கூடாது. நீங்கள் பணத்தை தாண்டி உங்கள் கஸ்டமரோட ஃபீட்பேக்கை ஏற்றுக்கிட்டு அதுக்கான உங்கள் ப்ராடக்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் 100 கஸ்டமர் வராங்கன்னா அடுத்த மாதம் அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ கஸ்டமர் அதிகமாக வர வர உங்களோட பணம் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும்.